வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை நெருங்கும் ஆபத்து, இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. இதை மட்டும் கண்டுகிட்டு விஜய் அவர்கள் தடுக்கவில்லை என்றால் பெரும் சிக்கலில் சிக்கிக் கொள்வாரு. அப்புறம் விஜய்க்கு பிரைவேசி என்பதே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க கூட விஜயை வெறுத்து ஒதுக்கின்ற நிலை வந்துடும். தயவு செய்து விஜய் அவர்கள் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும்னா சில விஷயங்களை செய்யணும். அது என்னன்றத இணையதளத்தில் வைரலாகக்கூடிய வீடியோவுடன் வந்து உங்களுக்கு விளக்க போறேன். அது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் மைக்கை நீட்னா தெரித்து ஓடுறாங்க, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வேற நடக்க போகுது. பொதுத்தளத்தில் ஊடகத்தினர் கேட்கின்ற கேள்விகளுக்கே பதில் அளிக்காதவங்க எப்படி போய் மக்கள் பிரதிநிதிகளுக்கு முன்பாக மக்கள் பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற போது எதிர்கட்சிகளுக்கு தரமான பதிலடி எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல அமைச்சர் பெருமக்கள். அதனால சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி இன்னைக்கு ஊடகம் பேசுது. அது எந்த அளவுக்கு மோசமா இருக்குது அப்படின்ற விஷயத்தை படம் போட்டு காட்ட போறோம். மூன்றாவதாக விவசாயிகளுடைய பரிதாப நிலை. இந்த அரசாங்கம் கண்டுகொள்ற மாதிரி தெரியல. உலகத்துக்கே உணவளிக்க கூடியவன் அவன் இன்னைக்கு விளைபொருட்களை வீதியில கொட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய குறைய காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கணும். என்ன நடந்து போச்சுன்னு கேட்பீங்க, எல்லாவற்றையும் விரிவாக சொல்றேங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் இருப்பது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இங்க கார் ஓட்டுறது விஜய் ஓட்டுறாருங்க. இந்த கார் ஓட்டுறது பெரிய விஷயமே இல்லை. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு நம்ம முதல்வர் போயிட்டு வந்தாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த தருணத்துல தமிழகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்ட நெரிசல். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிமையை வந்து அனுபவிக்கவே முடியல, சுதந்திர காற்று அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அவரே காரை ஓட்டிட்டு வராரு. இந்த வீடியோவை எடுத்து விஜயனுடைய நல விரும்பிகள் யாரோ ஒருத்தர் இணையதளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்கள். அது இன்னைக்கு செமையா வைரல் ஆகுது. விஜய் அவர்கள் வந்து சுதந்திரமா கார் ஓட்டுறாரு, கட்டி போட்ட மாதிரி இருந்திருக்குது, இப்ப ஃப்ரீ பாயா ஃபீல் பண்றாரு பழகுது அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கொள்வதை விட இந்த கார் ஓட்டுறதுல என்ன குறைபாடு இருக்குது, இதெல்லாம் ஒரு சிஎம் செய்கின்ற வேலையா அப்படின்னு விமர்சிக்கிற நிலைக்கு போயிடுச்சு இந்த வீடியோ. அதனால பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் யாரோ ஒருத்தர் விஜய் அவர்கள் கார் ஓட்டுறதை எடுத்திருக்காங்க. அந்த கரும்புள்ளி யாருன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கார் ஓட்டத்தை எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டது வேற ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுற போறாங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு கார் ஓட்ட மாட்டாரா? இவரே குடிமகனுக்கு முதலாளா இருந்து செய்து காட்டக்கூடியவர். இவர் சீட்டு பெல்ட் போடலனா அப்புறம் எவன் சீட்டு பெல்ட் போடுவான்? இல்ல சீட்டு பெல்ட் போடாதவன கேள்விதான் கேட்க முடியுமா? சட்டத்துக்கு உட்பட்டவரா முதலமைச்சர், இல்ல சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? சீட்டு பெல்ட் போடணுமா இல்லையா? அந்த சமூக அக்கறை இருக்கா இல்லையா? அப்ப இல்ல அப்புறம் கார் ஓட்டுறது மட்டும் என்னையா? நீ தான் காஸ்ட்லியான காரு 58 வாங்கி வச்சிருக்க, அந்த காருக்கு வரி கூட கட்டல, இன்னும் கூட வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால நீ கார் ஓட்டுறது புதுசு கிடையாது. ஆனா கார் ஓட்டுறது சட்டத்துக்கு உட்பட்டு ஓட்டுங்கயா அப்படின்னு எதிர்கட்சிகள் பயங்கரமா விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த கார் ஓட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா ஒரு கார் ஓட்டுகின்ற போது பக்கத்துல வந்து ஒரு கோப்பையில ஜூஸ் இருக்குதா இல்ல ஒயின் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, காரு சீட்டு பெல்ட் இல்லாம ஓட்டுறாரு, ஆனா அது பக்கத்துல ஒரு கோப்பை இருக்கிறது, அதுல இருப்பது பழசாறு தான் அப்படின்ட்டு விர்ச்சுவல் வாரிஸ் வந்து முட்டு கொடுப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஓட்டுறாருப்பா காரையே. இவர் தான் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அப்படின்ற போர்வையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. இந்த தேவையில்லாத வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆவதன் மூலமாகவோ இல்லை இவர் கார் ஓட்டுறது என்ன புதுசா? ஒவ்வொரு தொடக்க விழாவின் போதும், அதாவது வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற போதும் அந்த வாகனங்களை விஜய் அவர்கள் ஓட்டி பார்க்கிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கார் ஓட்டுற வீடியோவை பின்னாடிக்கிறவன் எடுத்து அதை சமூக வலைத்தளத்தில் பதிவிடணும்? இன்னைக்கு அவருக்கு எவ்வளோ கெட்ட பேரு. ஸோ அதனால கூட இருக்கிறவங்களே வந்து குழி பறிக்கின்றார்களோ, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம விஜய் அவர்கள். இதை எடுத்து போட்டவன் வேற ஏதாவது எடுத்து போட்டான்னா, அதனால இந்த வீடியோ மூலமாக விஜய் அவர்களுக்கு சொல்ல வருது, ஆபத்து பின்னாடியே இருக்குது.
அதை உணராம ஏதோ எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்காதீங்க. இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டான் பார், அவனை பார்த்து எதுக்காக சமூக வலைதளத்தை போட்ட, நான் கார் ஓட்டுறது புதுசா சுதந்திரமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண கூட விட மாட்டீங்களே, எப்போதும் என்னுடைய பாத்ரூமை எட்டி பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு அவனை பிடிச்சிட்டு கேளுங்க. அப்பதான் உங்களுடைய பிரைவேசியை மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல விஜய்க்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நாரடிச்சு விட்டுருவானுங்க, நாரடிச்சு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். இங்க பேசுறது யாருன்னு தெரியுதுங்களா? நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவர் என்ன செயல் செய்யறாருன்னு தெரியுதுங்களா? ஆதவர்ஜுனா அவர்களை வானுலாவி புகுந்துகிட்டு இருக்கிறாரு. அதாவது செய்தியாளர்களே கேட்பாங்க, 2 விஷயங்களை கேட்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் போட்ட அமைச்சர் தமிழ்நாட்டு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காரு, ஒட்டுமொத்த அமைச்சரையும் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் சொல்றாங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் எங்க? முதல் போட்ட அமைச்சர் தமிழ்நாட்டை வழிநடத்துகின்ற போது முதலமைச்சர் எங்க? ஆதவ அர்ஜுனா தான் முதலமைச்சரா இல்ல முதல் போட்ட அமைச்சரா? ஏன்னா தேர்தல் நேரத்தில் கட்சிக்கு செலவு செய்தவரா ஆதவ அர்ஜுனா. அதனால தமிழக வெற்றி கழகத்துல எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஆதவ அர்ஜுனா தான் இருக்கிறாங்களாம். முதலமைச்சருக்கு துதி பாடுவதை விட, அவருடைய பெருமையை பேசுறதை விட ஆதவ அர்ஜுனா பற்றி தான் அதிகமான பேர் துதி பாடுறாங்களாம், அவருக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றார்களாம். அதே மாதிரி தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பற்றி கேட்ட உடனே புகழ அள்ளி விடுறாரு. அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை குறுக்கே பூந்து, ஏங்க ஆதவ அர்ஜுனா பற்றி இவ்வளோ பெருமையா பேசுறீங்களே, இதுல இருந்து ஒரு 4 முதலமைச்சரை பற்றி பெருமையா பேசுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனடியாக ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? நான் யாருக்கும் துதி பாட வேண்டியது கிடையாது, 28 வருஷமா நான் யாருக்கும் துதி பாடுனது இல்லை அப்படிங்கிறார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஆதவ அர்ஜுனா அவருக்கு துதி பாடினாங்க. அதனால விஜய் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஆதவ அர்ஜுனா கட்சியை கைப்பற்றி விட போறான், இன்னொரு கருணாநிதியாக மாறிட போறான் அப்படின்றது சமூக வலைதளத்துல அமைச்சர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டா இருக்குது. இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது, நேத்து 30,000 பேர் தவேகாவில் இணைகின்ற நிகழ்வு மதுராந்தகத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது மரகதம் குமரவேல். அந்த நிகழ்ச்சியில பேசின புசி ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களை பெருமையா பேசினாரோ இல்லையோ, ஆதவ அர்ஜுனா அவர்களை பயங்கரமா புகழ்ந்து பேசிவிட்டார். ஆதவ அர்ஜுனாலாம் பேசிட்டு பிறகு நான் பேசினா இங்க எடுபடுமா? எல்லாமே ஆதவ அர்ஜுனா தான். அதனால புரோட்டோகால் படி நான் தான் கடைசியா பேசணும்னு சொல்றாங்க. அந்த புரோட்டோகால்லாம் தேவலப்பா. ஆதவ அர்ஜுனாவுக்கு முன்பாக நான் பேசணும்பா. அவர் பேசுறது தான் தொண்டர்கள் கேட்கறாங்க, ரசிகர்கள் கேட்கறாங்க, கட்சிக்காரங்க கேட்கறாங்க. அதனால நான் முன்னாடியே பேசிடுறோம்பா, அப்பதான்பா நான் பேசுறது மக்கள் கொஞ்சம் கேட்பாங்க, நானும் பல பிரச்சனை பேசுற மாதிரி இருக்கும். நான் போய் விஜய் கிட்ட கேட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல. அவர் செயல்ல இருந்தாலும் சரி, பேசுறதுல இருந்தாலும் சரி, சும்மா கில்லாடியா இருக்கிறாரு. தமிழ்நாடு அவர் கையில இருக்கிற மாதிரியே புஷி ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. ஸோ ஒரு பொதுச்செயலாளர் இருந்துக்கிட்டு நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களை கரெக்ட் பண்ணாதான் கட்சிக்குள் இருக்க முடியும், இல்ல பொதுச்செயலாளராகவே இருக்க முடியுன்ற நிலைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் வந்திருக்கின்றார். யாரு விஜயுடன் இருக்கணும், யார் விஜயுடன் இருக்கக்கூடாது அப்படின்ற தீர்மானிக்கின்ற இடத்திற்கு ஆதவ அர்ஜுனா வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதெல்லாம் விஜய்க்கு பெரும் ஆபத்து. அண்ணாவுடனே இருந்து அவருக்கு சிறப்பான ஐடியா கொடுத்தவங்க, கட்சியும் ஆட்சியும் வழி நடத்தினவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் கையில 4 காசு வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு அதை கூலியா கொடுத்து கலைஞர் புகழ் பாட சொல்லி, கலைஞர் இல்லைன்னா கட்சியே இல்லைன்ற ஒரு நிலையை உருவாக்கி, கடைசியில வயதுல மூத்தவர்கள் அனுபவசாலிகள்லாம் முதலமைச்சர் ஆகாம கடைசியில கருணாநிதி தான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் ட்ரை பண்றாரோ என்னன்னு தெரியல. பொதுச் செயலாளர் வரைக்கும் ஆதவ அர்ஜுனாவை குளிர்விக்க வேண்டும் என்று பொது மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால கட்சியுடைய கண்ட்ரோல் ஆதவ அர்ஜுனாவுக்கு போது பார்த்துக்கங்க, இது பெரும் ஆபத்து அப்படின்றத சொல்லிட்டு இப்போ சட்ட ஒழுங்கை பற்றி பேசலாம். இப்போ உதயநிதியா இருக்கலாம், கனிமொழி அவர்களா இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், அன்புமணி ராமதாஸா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், எல்லாருமே அனுதினமும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வை பற்றி தான் பேசுறாங்க. 34 நாட்கள் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்குது தமிழகத்துல. ஆனா 207 பெண்களும் குழந்தைகளும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்கிறாங்கப்பா. அப்ப இந்த அரசாங்கம் சிங்க பெண்கள் படை என்று சொல்றீங்கல்ல, அதை போட்டு என்ன பயன்? கும்மிடி பூண்டியில சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்ல 300க்கும் மேற்பட்டவர்கள் வேலை பார்க்கறாங்க. வட மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஒரு 3 வயது குழந்தைய 4 பேர் பாலியல் வன்புணர்வு செய்து அவங்க 30 கடைசி போயிருக்கிறானுங்க.
அப்புறம் அந்த குழந்தை அழுதை கேட்டு அக்கம் பக்கத்தில் மீட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த குழந்தை செத்து போச்சு. ஸோ குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்போ சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை என்ன பண்ணுது? எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு, ஷோ காட்டுறதெல்லாம் விட்டுருப்பா முதலமைச்சர், நீங்க சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு காட்டமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை போட்ட பிறகுதான் சேலத்தில் 50 பெண்களை சீரழிச்சிருக்கிறான் வீடியோ எடுத்து. ஸோ அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஊடகம் வந்து பெருசா பிரேக்கிங் நியூஸ் போடாமல் இருக்கலாம், விவாதம் நடத்தாமல் இருக்கலாம். ஆனால் பாதிப்படைந்த பெண்களுக்கு என்ன நடவடிக்கை? பாதிப்படைந்த பெண்கள் குமுறுகின்றார்கள். அந்த காம கொடூரனுக்கு மேல பாதிப்படைந்த பெண்கள் கதறுகின்றார்கள். அந்த கொடூரத்துக்கு ஆளாக்கின அந்த கொடுஞ்செயல் செய்தவனுக்கு என்ன தண்டனை, என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு ஆள் தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லிவிட்டு காவல்துறை அமைதியா இருக்குதா? 50 பெண்களை சீரழிப்பதற்கு அவன் ஒரு ஆளால முடியுமா? அப்போ அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, கண்டுபிடிச்சிங்களா? அதனால சேலத்தில் சீரழிக்கப்பட்ட 50 பெண்களுக்கு நீதி வேண்டும். கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல், அதுக்கு நீதி வேண்டும். சிவகங்கையில பெண் காவலருக்கு 4 காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 காவலர்களை நீங்க கைது பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்க காவல்துறையினுடைய நுரையீரலே கெட்டு போயிருப்பது மாதிரி தெரியுது. அதாவது பாதுகாப்பு வேண்டி காவல்துறை இடத்துல தான் போகும், ஆனா அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்புறம் என்ன இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக்குதுன்னு சொல்லிட்டு பீத்திக்கிறீங்கோ? எல்லாவற்றுக்கும் டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு கேட்டா எதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லையா? உயிர் போகின்ற போது ஆக்சிஜன் வச்சு தான் ஆகணும். இருக்கட்டுங்க, பார்க்கலாங்க, ஆக்சிஜன் வேணாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்ப வேண்டுமானாலும் நிறைவேற்றுங்க, ஆனால் சட்ட ஒழுங்க சீர்படுத்துங்க அப்படின்றது எல்லாருடைய கேள்வியா இருக்குது. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ஆட்சி இருக்குது, பொறுப்பான ஆட்சியா, பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்ற ஆட்சியான்னு தெரியல. அதனால இந்த ஆட்சி போற வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே காப்பாத்திக்குங்கப்பா அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வும் கடைசியில கொலையும் பண்ணிவிட்டானுங்க இல்லையா? அதை கண்டித்து உதயநிதி ஸ்டாலின் களமிறங்கி களம் இறங்கி விட்டார்கள். இந்த 2 பேரும் யோகியவான்கள் கிடையாது. அதிமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப இருக்கின்ற ஆட்சியாளரை கேள்வி கேட்க தகுதி இருக்குது. ஆனா திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருந்தது. அந்த ஆட்சியில தான் வந்து 38,990 குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் வன்புணர்வு நடந்தது 5 வருஷத்துல. இவனுங்க யோகி சிகாமணி தவே காட்சியை குறை சொல்றானுங்க. இருந்தாலும் நல்ல விஷயங்களை யார் செய்ய சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காது கொடுத்து கேட்கணும் தவேக அரசாங்கம். அதையெல்லாம் தாண்டி இப்ப விவசாயிகளுடைய பிரச்சனை நம்ம பார்க்கலாமா? ஏன்னா சேலம், தருமபுரி, ஓசூர், வேலூர் இந்த பகுதியெல்லாம் மாம்பழ சீசன் பயங்கரமா இருக்குது. ஆனா உரிய விலை இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கொட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ விவசாயியை பொறுத்த வரைக்கும் மாமரம் வளர்க்கறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியும். அது வளர்ந்து மகசூல் கொடுத்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகின்ற போது சரியான விலை இல்லைன்னா அப்புறம் அத்தனை வருஷம் பாடுபட்டது வீணா போயிடும். நெல்லுக்கு 4 மாசம், முருங்கைக்கு 6 மாசம், மாங்காய்க்கு 4 வருஷம். 4 வருஷமும் காத்திருந்து வெள்ளாம வந்த பிறகு அது நாசமா போலாமா? அதனால தண்ணீரின்றி விவசாயம் ஆனது, நெல் பயிரானது வாடி போயிருக்குது. நிவாரண தொகை வந்து நீங்க தரணும். ஏன்னா ஏற்கனவே குறுவை தொகுப்பு என்று தண்ணீரின்றி நெல் பயிரானது வாடுது. குறுவை தொகுப்பு என்று 134 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது பயிர் வச்சாதான், ஐயோ வார்த்தை வர மாட்டேங்குது. தண்ணீர் இல்லாம பயிர் வாடுது. நீங்க பயிர் வாடும் போது அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? குருவிக்கான தொகுப்பை கொடுத்துருக்கீங்க. விதை வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு, ஏர் ஓட்டுறதுக்கு, அப்புறம் நடவுக்கு, இந்த மாதிரி குறுவை பயிருக்கான தொகுப்பு கொடுத்துருக்கீங்க. அது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் கை கொடுக்காது. அதனால கருகி போயிருக்கின்ற பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணங்களை சீக்கிரமா கொடுங்க. அதே மாதிரி விலையில்லாத பொருட்கள் கீழே கொட்டுவதை விட அரசாங்கம் கொள்முதல் பண்ணி மாற்று பயன்பாட்டு பொருளாக ஏதாவது பண்ணலாம். ஜூஸ் கீஸ் தயாரிக்கலாம். இல்லை அரசாங்கமானது அது சரியான விலை கொடுத்து வாங்கி யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கை மாற்றி விடலாம். இல்லைனா ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். இல்லைனா அதை குளிர்சாதன கிடங்களை வச்சு பாதுகாக்கின்ற அளவுக்கு வழிவகை செய்து கொடுக்கலாம். அதனால விவசாயிகள் ஒரு இடத்துல நலிவடைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே பட்டினி போராட்டம் தான் நடக்கும். சரி, மொத்தத்தில் சட்ட ஒழுங்கு பற்றி கேட்டோம்னா, ஏங்க
குற்றவாளிகளை கைது பண்ணிடும்ல, மற்ற ஆட்சி மாதிரியா அப்படின்னு முட்டு கொடுக்காதீங்க. எல்லா ஆட்சியிலும் சரி குற்றங்கள் நடந்த பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. குற்றங்கள் நடந்த பிறகு தீவிரமான நடவடிக்கையை அதிமுக ஆட்சி தான் பார்க்க முடியும். ஏன்னா பொதுவா அதிமுக ஆட்சியில குற்றம் செய்யறவங்க வேற கட்சிக்காரனா இருப்பான். ஆனா திமுக ஆட்சியிலும் தவே காட்சியிலும் இந்த பாலியல் அத்துமீறல் இருந்து பல குற்றங்கள் செய்யறவங்க அந்தந்த கட்சிக்காரங்களே இருக்காங்க. திமுக ஆட்சியின் போது திமுக காரன், தவே காட்சியில் இருக்கும்போது தவே காரன். அதனால குற்றம் செய்த உடனே நடவடிக்கை எடுத்துறோம், குற்றவாளியை கைது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க. இது நம்ம மாநிலம். இங்க இருக்கின்ற மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ரெண்டாவது, குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு நடக்கின்ற போது அந்த குழந்தைங்கிட்ட தான் போய் கெஞ்சினீங்க சட்டவிரோதமா, ஐயா ஓட்டு போடு, அம்மா ஓட்டு போடு. அதோட போச்சுன்னா மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லு, சுட்டீஸு குட்டீஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கெஞ்சினீங்க. கடைசியில் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. களத்தில் இறங்கி வேலையை பாருங்கப்பா அப்படின்ற அறிவுரையை தவிர நம்மளால வேற எதுவும் சொல்ல முடியாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.